ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான இனிப்பு பணியாரம் தான் செய்ய போகிறோம். இதோட அரிசி அளவு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ அரிசி அளவு பார்த்துடலாம். இந்த உலக்கில் 2 உலக்களவு சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதே அளவை எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்து உளுந்து பார்த்தீங்கன்னா 1.5 உலக்களவு சேர்த்துருக்கேன். அடுத்து வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். அடுத்து பச்சரிசி வந்து அதே உலக்கில் 4 உலக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட வேண்டியது தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து சாப்பாட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சரிசியை சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதுதான் வந்து பக்குவம். அடுத்து 1 மூடி தேங்காய், 4 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூட கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது 8 மணி நேரம் புளிச்ச மாவு. நாளே நம்ம அரைச்சி புளிக்க வச்சிடணும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து தண்ணி ஊற்றுங்க. நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது அதுலேயும் தண்ணி இருக்கும், அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுக்கு வந்து 1/2 கிலோ அளவு வெள்ளை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாகுபதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதம் வந்து இந்த கம்பி பதம் அதெல்லாம் கிடையாது, நார்மலாக வெல்லம் கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் அந்த பாகை வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சு பணியாரம் சுட வேண்டியது தான். நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பணியார மாவை ஊற்றிட வேண்டியது தான். பணியாரத்தை ஊற்றி ஒரு சைடு நல்லா வேக வைக்கணும். அதுக்கடுத்து தான் அடுத்த சைடு திருப்பணும். பணியாரம் எண்ணெயில் கொதிக்கும்போது பார்க்கவே அழகாக இருக்குது. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுடுங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கட்டும் நல்லா வெந்துருச்சு. பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.